பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இந்த திருவிருந்து வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய நிறைவான நன்மைகளும் ஆசீர்வாதமும் நம்மோடு கூட எப்பொழுதும் நிறைவாய் இருக்கும்படியாக நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. எல்லா பாத்திரருக்கும் சொந்தக்காரராயிருக்கிற எங்கள் ஆற்றல் மிகு நல்ல கடவுளே, உம்மை வழிபடவும் உம்மை போற்றவும் உம்முடைய திருப்பந்தியின் நாங்கள் பங்கு கொள்ளவும் அதில் ஒப்புரவையின் உச்சத்தை நாங்கள் பார்க்கவும் நாங்கள் இங்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட வாய்ப்பை எங்களுக்கு அருளின எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய திருப்பந்தியில் நாங்கள் பங்கு கொள்ளும்போது ஒப்புரவத்தின் உச்சத்தை நாங்கள் பார்க்க நீர் கிருபை செய்ய போகிறதற்காக நன்றி. இந்த வழிபாடு முழுவதும் உம்முடைய இருத்தல் நிலையும் உம்முடைய பிரசன்னத்தையும் நாங்கள் உணர்ந்து கொண்டு அதன் ஊடாக நாங்கள் பயணிக்க உதவி புரியும். இதில் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இவை யாவற்றையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பெற்றவராம் கடவுளே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவரை போற்றும் வண்ணமாக நம்முடைய கிறிஸ்து சபை பாமாலை பாடல் புத்தகத்திலே 14வது பாமாலை அநாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே என்கிற பாடலை இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக யாவரும் எழுமி நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை போற்றுவோம். வாருங்கள். அநாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீ மகிமையோடிருக்கிறீர். பிரதான தோதமோனே தமோகம் பாதமோடியே சாஸ்தாங்கமாக பணிவா நீ தோய தோய ஏனுவா. அப்படியான தோசியும் தாவலும் வான நாங்களும் திருவிருந்து ஆராதனை ஆயத்தம். நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம்.
மது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனையிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. அன்பார்ந்தவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்திலே கிட்டிச் சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. கடவுள் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற நேரம், அநேகருக்கு கிடைக்காத இந்த சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். விசேஷமாக இந்த நேரத்திலே நம்முடைய கடந்த நாட்களின் காரியங்களை நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அவர் வானத்தில் இருந்தாலும் மனுபுத்திரன் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். ஜீவனுள்ள தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்கின்ற உணர்வோடு கூட ஒருவேளை நாம் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருப்போம் என்றால் இந்த நேரத்திலே நம்மை நாமே அவருடைய திருச்சமூகத்திலே அர்ப்பணிப்போம். மனிதனோ முகத்தை பார்க்கின்றான், கர்த்தரோ உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். நம்முடைய உள்ளத்தின் செயல்பாடுகளை அறிந்திருக்கிற கர்த்தர் இப்பொழுது நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கின்றார். எனவே நீங்கள் யாவரும் உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறத்திலே அன்பும் சினையுமாக இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை பின்வரும் மன்றாட்டின் மூலமாய் மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்து அறிக்கையிடுவோம். ஒளியில் நடவாமல் நடந்து வந்தோம்.
கிறிஸ்துவின் நாமத்தில் விளைவில்லை எங்களுக்கு வேண்டும் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவங்கள் யாவற்றையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரியுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள செய்வோம் என்று மிகுந்த இரக்கமை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களை எல்லாவற்றை மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறுகிற எங்களுடைய திருச்சபை குடும்பங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கையிட்டு செய்கிற பணிகளிலே உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருப்பதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. எல்லா தீமைகளுக்கும் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்து நன்மை நாளை நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சகமே பரமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேந்த செய்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமீன். அமர்ந்த வண்ணமாக இன்றைய நாளுக்குரிய முதலாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமும் 24ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வசனங்கள் முடிய. யாத்திராகமும் 24ஆம் அதிகாரம் 3 முதல் 11ஆம் வசனங்கள் முடிய. மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் முடிந்தது. கர்த்தரை உமைக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 2ஆம் திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 22 முடிய. 1 கொரிந்தியர்
10, 14 முதல் 22 வசனங்கள். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிப்பீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனே. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் மேலும் நின்று நம்முடைய கிறிஸ்து சபை பாமாலை பாடல் புத்தகத்தில் 186வது பாமாலை, ஆத்துமாவே உன்னை ஜோடி தோஷம் யாவும் விடு என்கிற பாடலை நாம் யாவரும் மேலும் நின்று பாடுவோம். அதை தொடர்ந்து நற்செய்தி வேத பாடம் வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் முடிய. மத்தேயு 5:23 முதல் 26 முடிய. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நீ நினைவு கூர்வாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடே வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோடே நல் மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதுவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் சுவிசேஷ வேதபாடம் வாசித்து முடிந்தாற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையார் யாவரும் அமருவோம். இன்றைய நாளுக்குரிய மகிழ்வுக்கும் மன்னாவசனத்தை நம்முடைய பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ள நாம் கேட்போம். If there before the altar and go, first be reconciled to your brother or sister, and then come and offer your gift. Matthew 5:24. தூய திருவிருந்து ஒப்புரவின் மையம். அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடனே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் பின்பு வந்து சகோதரோட ஒப்புரவு ஆகி பின்பு வந்து காணிக்கை செலுத்து. மத்தேயு 5:24. Leave your gift before the altar and go. First be reconciled to your brother or sister and come and offer your gift. Matthew 5:24. Leave your gift before the altar and go for reconcile to your brother or sister and then come and offer your gift. Matthew 5:24. அங்கேதானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24.
அங்கேதானே பலிபிடத்தேன் முன் உன் காணிக்கையை செலுத்து. முன்பு வந்து சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. தூய திருவிருந்து ஒப்புரவின் மையம் அங்கேதானே பலிபிடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் பின்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. அங்கேதானே பலிபீடத்தின் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் பின்பு வந்து உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 24:5. அங்கேதானே பலிபிடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனை ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. அங்கேதானே உன் பலிபீடத்தின் காணிக்கையை வைத்து விட்டு போய் பின்பு உன் சகோதரனை ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. அங்கேதானே உன் பலிபீடத்தில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. அங்கேதானே பலிபீடத்தின் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போல் முன்பு வந்து உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. பிரைஸ் லார்ட் ஆல். மகிழ்விக்கும் மன்னா தூய திருவிருந்து ஒப்புரவின் மையம் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. ஆமென். Leave your gift before the altar and go. First be reconciled to your sister or brother and then come and offer your gift. Matthew 5:24. Leave your gift there before the altar and go. First be reconciled to your brother or sister and then come and offer your gift. Matthew 5:24. Leave your gift there before the altar and go. First be reconciled to your brother or sister and then come and offer your gift. Matthew 5:24. Leave your gift there before the altar and come. First be reconciled to your brother or sister and then come and offer gifts. Matthew 5:24. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரன் கூட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடனே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. தூய திருவிருந்து ஒப்புரவின் மையம் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24.
Leave your gift there before the altar and go. First be reconciled to your brothers or sister, and then offer your gift. Matthew 5:25. தூய திருவிருந்து ஒப்புரவின் மையம் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. Leave your gift there before the altar and go. First be reconciled to your brother or sister, and then come and offer your gift. Matthew 5:24. Holy Eucharist, table of reconciliation. Leave your gift there before the altar. First be reconciled to your brother or sister, and then come and offer your gift. Matthew 5:24. Holy Eucharist, table of reconciliation. Leave your gift before the altar and go. First be reconciled to your brother or sister, and then come and offer your gift. Matthew 5:24. Leave your gift before altar and go. First to your brother and sister, and then come and offer your gift. Matthew 5:24. அங்கேதானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. அங்கேதானே பலிபீடத்தில் உன் முன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. இன்றைக்குரிய மகிழ்வுக்கு வசனத்தை நம்ம யாவரும் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். இன்றைக்குரிய தலைப்பு தூய திருவிருந்து, தூய திருவிருந்து, ஒப்புரவின் மையம். அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. ஜெபநிலையில் இருந்த வண்ணமாக பாடல் பாடுகின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் ஆயத்தப்படுவோம். ஜீவனுள்ள ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடி வருகின்ற ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே. இப்பொழுதும் வார்த்தை என்கிற ஒரு மன்னாவை உமது அடியார்களுக்கு ஆண்டவரை நீர் தந்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு அடியேனை தகுதிப்படுத்துங்கப்பா. வார்த்தை உம்முடையது. உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரை ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துவதாக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சொல்லும்போது என்ன சொல்லணும்? சொல்லுங்க, ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். ஒரே ஒரு பாடலை பாடி இன்றைய நாளுக்குரிய கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து சொல்லுவோம். உம்முடைய தழும்புகளினாலே நான் சுகமானேன், உம்முடைய வார்த்தையினாலே நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, எல்லாம் இயேசுவே என்கிற பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையே நான் பலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, வார்த்தையே நான் பலனானே, நான் பலனானே. எல்லா கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய். எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு உன்னதமான ஒரு ஸ்லாக்கியம் இன்னைக்கு இந்த காலவெளியிலே அவரை ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறபடி நாளே
உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவரை நன்றியோடு கூட துதித்து அவரை ஸ்தோத்திரிப்போமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. மறுபடியும் சொல்லுங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. எல்லா கரங்களும் உயர்த்தி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உம்முடைய தழும்புகளினாலே நான் சுகமானேன். உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரை நான் பலனானேன் அப்பா. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஆயத்தப்படுகிற என்னையும் நீங்க பலப்படுத்துங்க என்று சொல்லி கேட்போமா? உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனா சொல்லுவோம். தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானே நான் பலனானே நான் பலனானே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. எல்லா கரங்களும் உயர்த்தி மனதார சொல்லுங்க. முடி இருதயத்தோடு கூட எல்லாம் இயேசுவே. மறுபடியும் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. என்ன ஒரு சன்னத்தை பாட போகிறோம். உம்முடைய கிருபையினாலே நான் பிழைத்துக் கொண்டேன். உம்முடைய பாசத்தினாலே நான் திகைத்து போனேன். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த காலவெளியில் நன்றியோடு கூட அவருடைய கிருபை எண்ணி அவரை துதித்து பாடி அவரை ஸ்தோத்தரிப்போமா? உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். இயேசுவே கரங்களை உயர்த்தி மனதார சொல்லுங்க. எல்லாம் இயேசுவே. மனதாரே இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. மறுபடி சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட
சொல்லுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. நிறைவை கரங்களை உயர்த்தி எல்லாம் மனதாரே இயேசுவே எல்லாமே நீர்தான் ஆண்டவரே. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. இன்னும் ஒரு விஷயம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த காலவேளையிலே உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை தியானிக்கும்படியாக நமக்கு தந்திருக்கிற ஒரு அழகான ஒரு தலைப்பு தூய திருவிருந்து, அது ஒப்புரவின் மையம் என்கிற ஒரு தலைப்பு. ஆகவே திருவிருந்தை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள அடியேன் விரும்புகின்றேன். அநேகர் ஆலயம் தொடங்குவதற்கு முன்பதாகவே வருவதற்கு முயற்சி செய்து அநேகர் ஆலய ஆராதனை தொடங்குவதற்கு முன்பதாகவே வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் ஒரு சிலர் இன்னும் அப்படியே தாமதமாகி கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு, நல்ல கவனமாக கவனிங்க. ஆனால் நம்முடைய தாமதத்திற்கும் அவருடைய தாமதத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆகவே இனி வருகிற காலங்களிலே தாமதத்தை என்ன செய்யலாம், நம்ம தவிர்க்கலாம். நாம் பயணம் மேற்கொள்ள போகின்ற பொழுது சரியா 4 மணிக்கு ட்ரெயின் வருது அப்படின்னா எத்தனை மணிக்கெல்லாம் போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காரணுமோ சொல்லுங்க, இல்லையா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற பொழுது 1 மணி நேரத்திற்கு முன்பதாகவே எல்லா லக்கேஜுகளையும் என்ன செய்வோம், எடுத்துக்கிட்டு அதற்கு தேவையான உணவுகள் எல்லாம் ஆயத்தம் செய்துவிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போயிடும் இல்லையா? தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு மாத்திரம் ஏன் இந்த அசட்டை, இல்லையா? பிரியமானவர்களே, நம்முடைய நேரத்தையும் நம்முடைய திறமைகளையும் தேவனுக்காக கொடுக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் தம்முடைய குறிப்பேடிலே உங்களை குறித்து அவர் எழுதுகிற பொழுது இவர்கள் சரியான நேரத்துக்கு வருகிறவர்கள் என்பதையும் அவர் எழுதி வைப்பார். அதை மறந்துடாதீங்க. என்னை எவ்விதமாய் தேடினீர்கள், எவ்வளவு முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு கூட நீங்கள் என்னை தேடி வந்தீர்களா என்பதை கேட்பார். ஆகவே இனி வருகிற காலங்களில் ஏதோ சில நேரங்களில் நம்மளால் முடியாது, அது வேற. ஆகவே அதெல்லாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து இனி வருகிற காலங்களிலே ஆண்டவருடைய ஆலயத்தை தேடுகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு கூட நான் அதில் பங்கு பெற்றேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிற வார்த்தை என்பது, அதே போல மகிழ்ச்சியோடு கூட இந்த ஆராதனையிலே முழுமையாய் நீங்கள் பங்கு பெற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். இன்றைக்கு அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு திருவிருந்து. இந்த திருவிருந்தை குறித்து ஒரு சில காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த திருவிருந்து என்பது ஏதோ ஒரு சடங்காச்சாரமாய் செய்யப்படுகிற ஒன்று என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அதை இன்றைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை அவர் அனுபவிப்பதற்கு முன்பதாக சீடர்களெல்லாம் அழைத்து அவர் இந்த திருப்பந்தியை ஏற்படுத்தினார். இந்த பந்தியிலே இருக்கிற ஒரு முக்கியமான விசேஷம் என்னவென்று சொன்னால், அந்த பந்தியை ஆசீர்வதிக்கிற பொழுது
ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை அன்றைக்கு இருந்த சீசர்கள் கேட்டார்கள். என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி பஸ்காவை ஆசரிக்கிற பொழுதெல்லாம், பஸ்காவை ஆசரித்தார்களா ஆசரிக்கவில்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யூதர்கள் பஸ்காவை ஆசரித்தார்களா இல்லையா? ஆசரித்தார்கள். பஸ்காவிலே அவர்கள் பங்கு பெற்றார்களா இல்லையா? ஆனால் இயேசுவுடைய பஸ்காவிற்கும் இதற்கு முன்பதாக இருந்த பஸ்காவிற்கும் இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அது என்ன தெரியுமா? இதுவரை கேள்விப்படாத ஒரு வார்த்தையை தம்முடைய சீசர்கள் கேள்விப்பட்டார்கள். இதுவரை கேள்விப்படாத ஒரு செய்தியை அன்றைய திருவிருந்திலே அவரோடு கூட இருந்த அவரை பின்பற்றிய சீசர்கள் கேட்டார்கள். அது என்ன வார்த்தை என்று சொன்னால், ஒவ்வொரு பஸ்காவையிலும் அவர்கள் பங்கு பெறுகிற பொழுது, அந்த பஸ்காவை ஆசரிக்கிற பொழுது கேள்விப்படாத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம். நல்ல கவனமாக பண்ணுங்க. இதற்கு முன்பதாக எத்தனையோ பஸ்காவை அவர்கள் ஆசரித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பஸ்காவிலே அவர்கள் கேட்டிராத ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சீசர்கள் என்ன செய்யலங்க? இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்கவில்லை. அதுதாங்க. அப்படி என்று சொன்னால் அதன் பிறகு வருகிற எல்லா திருவிருந்திலும் இந்த வார்த்தைகளை அவர்கள் உணர்ந்து இந்த திருவிருந்திலே அவர்கள் பங்கு பெற்றார்கள். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனமாக பண்ணுங்க. இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போகின்ற பொழுது, அவர் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டார் என்று சொல்லி நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை இன்றைக்கு திருச்சபைக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போகிற பொழுது அவர் நம்மை தனியே விட்டுவிட மனமில்லாதவராய் இயேசு தன்னையே இந்த திருவிருந்திலே அவர் விட்டு சென்றிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதானா? எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். நான் திருவிருந்தை குறித்து பேசணும்னு ரொம்ப நான் விரும்புவேன். ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போகிற பொழுது நான் திரும்ப வருவேன் என்று சொல்லி வாக்களித்து சென்ற ஆண்டவர் உங்களையும் என்னையோ தனியே விட்டுவிட அவர் மனதில்லாதவராய் இருந்தபடினாலே தன்னையே இந்த திருவிருந்திலே அவர் விட்டு சென்றிருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவரும், ஒட்டுமொத்த திருச்சபையும் இன்றைக்கு வாழ்வு பெறுகிறது என்று சொன்னால் அது திருவிருந்து நாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஒரு தேவ மனிதன் அழகா சொல்லுகிறார், நற்கருணை ஒருவேளை திருச்சபையில் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த திருச்சபை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது உயிரற்ற பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அருங்காட்சியை போல இருக்கும் என்று சொன்னார். மறுபடியும் சொல்லுகிற, நல்ல கவனமாக பண்ணீங்க. நற்கருணை இல்லையே திருச்சபை உயிரற்ற பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஒரு அருங்காட்சியாய் மாறிவிடும் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு இந்த திருச்சபை உயிரோட்டமாய் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பரிசுத்த திருவிருந்து என்பதை இந்த காலவெளியிலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், கிறிஸ்து தன்னையே அழித்து உணவாக மாற்றிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுதான் இந்த திருவிருந்து என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை செய்கிற பொழுது இறந்த உடலை அவர் தொட்ட பொழுது அவை வாழ்வு பெற்றன. நல்ல கவனமாக கவனிங்க. நான் சொல்லுகிற செய்தியை உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே அவர் தம்முடைய ஊழியத்தை செய்கிற பொழுது இறந்து போன உடலை தொட்ட பொழுது அவை எல்லாமே வாழ்வு பெற்றது. உயிருள்ள உடலான நமக்குள்ளே இந்த திருவிருந்தின் வழியாக இயேசு வருகின்ற பொழுது எவ்வளவு மாற்றங்கள் உண்டாயிருக்க வேண்டும் அல்லவா? உண்டாயிருக்கா?
உயிரற்ற பொருட்களையே என் ஆண்டவர் தொடுகிற பொழுது அது உயிருள்ளவைகளாய், அது ஜீவனுள்ளவாய் மாறுகின்ற பொழுது, தன்னையே இந்த அப்பத்திலும் சரீரத்திலும் அவர் கொடுத்திருக்கிற பொழுது, உயிருள்ள உடல்களான நமக்குள்ளே இயேசு இந்த திருவிருந்தின் வழியாக வருகிற பொழுது நமக்குள்ளே எவ்வளவு மாற்றங்கள் உண்டாயிருக்க வேண்டும். ஏன் மாற்றங்கள் வரவில்லை? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஐயா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நான் வாழவில்லையே. என்னதுங்க? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நான் வாழலையே. அவர் வாழ்ந்த காலத்திலே நான் வாழ்ந்திருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று சொல்லி அவர் வருத்தத்தோடு கூட இருந்தார். நான் சொன்னேன், நீங்க சொல்ற விஷயம் நீங்க வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை நல்ல கவனிங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? நான் வாழ்கின்ற காலத்திலே இந்த நற்கருணையின் வடிவிலே இயேசு இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன். அதுதாங்க உண்மை. அன்புக்குரியவர்களே, நான் வாழ்கின்ற காலத்திலே இயேசு இந்த நற்கருணையின் வழியாக, இந்த திருவிருந்தின் வழியாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் இன்னமும் இந்த திருவிருந்தின் வழியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கரங்களில் உள்ள அப்பமும் நம்முடைய நாவில் பட்ட அந்த திராட்சை ரசமும் அது சுவைப்பதற்காக அல்ல. நல்ல கவனமாக கவனிங்க. மறுபடி சொல்லுகிறேன், உங்கள் கரங்களிலே கொடுக்கப்படுகிற இந்த அப்பமும் சரி, உங்கள் நாவில் பட்ட இந்த திராட்சை ரசமும் சரி, அது சுவைப்பதற்காக அல்ல, இயேசுவை போல உங்களையும் என்னையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதற்காகவே. ஹல்லேலூயா. இதுதாங்க திருவிருந்து. பிரியமானவர்களே, இதுதான் திருவிருந்து. ஒருவேளை இந்த திருவிருந்தை குறித்து எவ்வளவு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. திருச்சிலுவை இயேசுவுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இந்த திருவிருந்து என்பது அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. நான் எப்பவுமே சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான். இந்த திருவிருந்தெல்லாம் பார்க்கும் பொழுது என் மனதிலே தோன்றுகிற ஒரு ஆழமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களோடு கூட என்ன செய்தாருங்க? அவர் பந்தி இருந்தார். நல்ல கவனமாக கவனிங்க. அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் அறையிலே சீடர்களோடு கூட பந்தி இருந்தார். இன்று திருச்சபையில் நாம் ஆண்டவரோடு கூட என்ன செய்கிறோம்? பந்தியில் அமர்ந்திருக்கிறோம். அப்படின்னா எவ்வளவு ஆயத்த வேணும் இல்லையா? இன்றைக்கு திருச்சபையிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரோடு கூட பந்தியிலே அமரும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த திருவிருந்தை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பிரபல புகைப்பட கலைஞர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் மால்கம் மக்ரீட்ஸ் அப்படின்ற ஒரு பேர். அவர் ஒரு நாத்திகர். அவருக்கு ஒரு வினோதமான ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, அன்னை தெரசாவினுடைய ஒரு நாள் வாழ்வை படம் பிடித்து ஒரு குறும்படமாக எப்படியாவது என்ன செய்யணுங்க, வெளியிட வேண்டும் என்கிற ஆசை அவருக்குள்ளே வந்தது. அன்னை தெரசாவை பார்த்து அவர் கேட்டார். அவரும் சம்மதம் தெரிவித்தார். அப்படி சம்மதிக்கும் தெரிவிக்கின்ற பொழுது அவருடைய வழிபாட்டையும் அவருடைய தியானத்தையும் அவர் என்ன செய்தாருங்க, குறும்படமாய் வெளியிடுவதற்கு ஆயத்தம் செய்கின்ற பொழுது, அவர் போட்டோ எடுக்கின்ற பொழுது அந்த போட்டோவுடைய வெளிச்சம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெளிச்சமானது அவர்களுடைய வழிபாட்டிற்கும் அவருடைய தியானத்திற்கும் அது மிகப்பெரிய ஒரு தடையா இருந்தது. அம்மையார் கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய வழிபாட்டிற்கு நீங்கள் எடுக்கிற அந்த போட்டோவுடைய வெளிச்சம் என்ன செய்கிறதுங்க, பிரகாசமாய் இருப்பதினாலே தடையாக இருக்கிறது. ஆகவே வெளிச்சத்தை குறைத்து கொள்ளுங்கள், வெளிச்சம் வேண்டாம் என்று சொன்னார்கள். உடனே அவர் சொன்னார், அம்மா, வெளிச்சம் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்தோம்னா உங்கள் முகம் என்ன செய்யாதுங்க, சரியாக தெரியாது அப்படின்னாங்க. பரவாயில்ல, இது வரைக்கும் எடுத்தது போதும், இனிமே என்ன செய்யுங்க, வெளிச்சம் இல்லாமல் ஃபோட்டோ எடுங்க அப்படி சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை அவர் பார்க்குறாரு. பார்க்குற பொழுது வெளிச்சம் அதிகமாக இருக்கிற பொழுது எடுத்த ஃபோட்டோவை விட குறைவான வெளிச்சத்தில், வெளிச்சம் இல்லாமல் அவர் ஃபோட்டோ எடுத்தார் பார்த்தீங்களா, அதிலே அம்மை அவருடைய முகம் ரொம்ப தெளிவாக ரொம்ப பிரகாசமாக இருந்த உடனே அந்த நாத்திகர் அதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைந்து வேகமாய் வந்து கேட்குறாங்க,
எப்படி அம்மாடு? அப்போ அவங்க சொன்னாங்க, நான் டெய்லி ஒரு மாத்திரை சாப்பிடுவேன், அந்த மாத்திரை தான் என்னை இவ்வளவு பிரகாசமா என்ன செய்கிறதுங்க வைப்பதற்கு காரணம் அப்படின்னாங்க. உடனே அந்த நாத்திகர் ஆச்சரியம் அடைந்து, அந்த மாத்திரை எங்கே கிடைக்கும், அந்த மாத்திரைய பேர் என்ன, அந்த மாத்திரை எனக்கு வாங்கி தாருங்கள் அப்படி சொன்னாங்க. அந்த அம்மா எடுத்து என்ன செய்யறாங்க தெரியுமா, இந்த அப்பத்தையும் அந்த பாத்திரத்தையும் எடுத்து அவர்கள் காண்பித்து, இதுதான் அந்த மாத்திரை என்று சொன்னார்கள். அந்த நாத்திகர் உடனே அன்றைக்கு இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இதெல்லாம் வரலாற்று உண்மைங்க. பிரியமானவர்களே, அன்னை தெரசா தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், இறைப்பணி மக்கள் பணிக்கான ஆற்றலை, நல்ல கவனிங்க, இறைப்பணி மக்கள் பணிக்கான ஆற்றலை நான் இந்த திருவிருந்தின் வழியாக நான் பெற்றுக்கொண்டேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த திருவிருந்தை குறித்து உங்களோடு கூட நான் 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். 3 வார்த்தை. இந்த 3 வார்த்தையை உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. திருவிருந்து என்பது அது ஒப்புரவின் மையம் என்று சொன்னால், அந்த ஒப்புரவின் மையத்திலே நீங்கள் எப்படி பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் 3 வார்த்தை நான் சொல்றேன். முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நட்போடு. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, நட்போடு. 2வது வார்த்தை நன்றியோடு. சொல்லுங்க பார்க்கலாம். 3வது வார்த்தை நம்பிக்கையோடு. சொல்லும் போதே தெரியுது எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறீங்கன்னு. நீங்க சொல்லும் போதே தெரியுது எவ்வளவு நம்பிக்கையாய் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு. பிரியமானவர்களே, திருவிருந்திலே பங்கு பெறுகிற பொழுது எப்படி பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், நட்போடு பங்கு பெற வேண்டும், நன்றியோடு கூட பங்கு பெற வேண்டும், அடுத்து நம்பிக்கையோடு. முதல் குறிப்பை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நட்போடு பங்கு பெற வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால், நல்ல கவனமா கவனிங்க, உங்க வேதத்துல அந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த வார்த்தையை நீங்க கோடிட்டுக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்குகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். அநேகரான நாம் ஒரே அப்பத்திலே பங்கு பெறுகிற பொழுது ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு நாட்கள் வாழ போறோம், இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் நாம் வாழ போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய அழைப்பு எப்பொழுது நமக்கு வரும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையிலே எவ்வளவு பகை, பிரியமானவர்களே, எவ்வளவு விரோதம், எவ்வளவு சண்டைகள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வாழ்க்கையிலே இடம் கொடுத்து ஒருவரோடு ஒருவர் பேசாமல் ஒருவரை ஒருவர் பகைத்து இன்றைக்கு அதிகமான நேரத்தை இன்றைக்கு வீணாக்கி கொண்டிருக்கிறோமே. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்களேன். இந்த உலக வாழ்க்கை என்பது எவ்வளவு நாட்கள் என்பது நமக்கு தெரியாது, எவ்வளவு நாட்கள் நாம் வாழப்போகிறோம் என்பதற்கு தெரியாது. ஆண்டவருடைய அழைப்பு எனக்கு எப்பொழுது வரும் என்று எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஆனால் இந்த உலக வாழ்க்கையில திருவிருந்திலே பங்கு பெறும்போது நம்ம எப்படி நாம் பங்கு பெறுகிறோம்? ஆங்கிலத்தில் திருவிருந்துக்கு என்ன சொல்றோமோ சொல்லுங்க, கம்யூனியன் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கம் வித் யூனியன். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன். திருவிருந்து என்றால் என்னன்னு நமக்கு தெரியலையே. திருவிருந்து என்பது கம் வித் யூனியன். நல்ல கவனிங்க, நட்போடு கூட வாருங்கள். ஏன் இந்த பகை, ஏன் இந்த விரோதம், ஏன் இந்த சண்டை இல்லையா? எனக்கு திருச்சபை மாறிவிட்டதே. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஐக்கியமாய் இருப்பது நல்லது என்பதை நமக்கு உணர்த்து வண்ணமாக அவர் இந்த திருமேஜையை, இந்த திருப்பந்தியை உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆயத்தம் செய்திருக்கிறார். ஒரு விஷயத்தை நல்ல கவனமாக கவனிங்க, நாம் ஒன்றித்து இருப்போமானால் நிலைத்து நிற்போம், நாம் பிரிந்து இருப்போமானால் நாம் வீழுவோம். ஏன் என்று சொன்னால், திருவிருந்து என்பது விழுகிற இடம் அல்ல,
திருவிருந்து என்பது ஒப்புரவின் மையம். ஆகவே நட்போடு கூட இந்த திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம என்ன கொண்டு வந்தோங்க? எதுவுமே நான் கொண்டு வரலையே. ஆனால் இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது என்ன கொண்டு போகிறோம் என்கிற உணர்வற்றவர்களாக இன்றைக்கு நம்ம இருக்கிறோமே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், திருவிருந்திலே பங்கு வருகிற பொழுது எப்படி நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், நட்போடு 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 நாம் பங்கு பெற வேண்டும். இரண்டாவது, திருவிருந்து என்பது எப்படிப்படுதுங்க? நன்றியோடு. அவர் சொல்ற வார்த்தை சொல்றாருங்க, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். நல்ல கவனிங்க, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கக்கூடிய ரத்தம். நல்ல கவனிங்க என்பதை உணர்ந்தவர்களாய் நன்றியோடு இந்த திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும். இல்லையா? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், நல்ல கவனிங்க. நம்ம எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் வேதனை மத்தியில் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழந்து நிற்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தனித்து விடாமல் நம்மோடு கூட இருந்து தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் நாம் உண்ணுகிற உணவாக, நாம் பருகுகின்ற பானமாக நமக்கு தந்து உணவளித்து தினமளித்து அவர் நம்மை தேற்றுகிறார் என்கிற நன்றி உணர்வோடு கூட இந்த திருப்பந்திலே பங்கு பெற வேண்டும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? எவ்வளோ அழகான வார்த்தை அல்லவா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதோ இது புதிய உடன்படிக்கை. நல்ல கவனிங்க, அநேகருடைய உலகத்தின் பாவத்திற்கு அநேகரை மீட்கும் பொருளாக கொடுக்கப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தங்க? நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசித்தோம் இல்லையா? யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது என்ன செய்கிறாருங்க? மோசே அந்த ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேலே தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. நல்ல கவனிங்க, அது பழைய உடன்படிக்கை. அது எந்த ரத்தம்? அது ஆட்டுக்கடாக்களின் ரத்தம். நல்ல கவனிங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அது பழைய உடன்படிக்கை அல்ல, அது ஆட்டு ரத்தம் அல்ல. என்னதுங்க இது? இது என்னுடைய ரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளம் சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த அப்பத்தை பெறுகிற பொழுதெல்லாம், இந்த ரத்தத்தை நாம் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற பொழுதெல்லாம், இது சாதாரண ரத்தம் அல்ல, இது மிருகத்தின் ரத்தம் அல்ல, அவருடைய சொந்த ரத்தத்தையே அவர் எனக்கு தந்திருக்கிறார் என்கிற நன்றி உணர்வோடு கூட இந்த திருப்பந்திலே பங்கு பெற ஆண்டவர் இந்த காலவெளியில் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அப்படின்னா சொன்னேன், திருவந்தில் எப்படி பங்கு பெறணும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பங்கணும் சொல்லுங்களேன். நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்க பாஸ்டர், எங்களுக்கு தானே தெரியும் ஒவ்வொருத்தர் பண்ணுற காரியம். அப்படி தானே? அப்படி இல்லைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது அல்ல. நல்ல கவனிங்க. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அது அல்ல. நல்ல கவனிங்க. திரைச்சலை ஆண்டவர் இரண்டாக பிளந்தது என்று சொல்ல எதற்காக? இல்லையா? உங்களையும் என்னையும் என்ன செய்கிறாருங்க? ஒப்புரவாக்கும்படியாக. அப்படின்னா முதலாவது நட்போடு கூட வாருங்க, கம் வித் யூனியன். ரெண்டாவது நன்றி உணர்வோடு கூட வாருங்கள். மூன்றாவது என்ன சொன்னேன் நான்? நம்பிக்கையோடு கூட வாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேனே, மேலவாசல் திருச்சபை மக்களே, உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்ப வடிவிலே என்னதுங்க, உணவு வடிவிலே அவர் வராமல் ஒருவேளை தங்க வடிவிலோ அல்லது வைர வடிவிலோ வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்ப வடிவிலே, ஏன் உணவு வடிவிலே அவர் தன்னையே உணவாக கொடுத்தார்? ஒருவேளை அவர் தங்க வடிவிலோ வைர வடிவிலோ என்ன செய்திருக்கலாம்? வந்திருக்கலாமே. வந்திருந்தால் என்ன இருக்கும்? என்னைக்கா யோசித்து பார்த்துருக்கீங்களா? சாதாரண விஷயம்தான். என்ன இருக்கும்? அவைகளை பார்க்கலாம், அவைகளை தொடலாம், வியந்து பார்க்கலாம், அவ்வளவுதானே. பிரியமானவர்களை, ஏன் அப்ப வடிவிலே, ஏன் உணவு வடிவிலே அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், அதை தாண்டி அவர் சொல்ல விரும்பினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ அதை நம்ம பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், அதை நுகரலாம், அதை சுவைக்கலாம், அவை தொடலாம். அப்படின்னு என்னதுங்க? நம்முடைய சென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஐம்புலன்களும் என்ன செய்யுங்க தெரியுமா?
இப்பொழுது வேலை பார்க்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை நல்லா கவனமாக கவனிங்க. அவர் அப்ப வடிவிலே நம் உடலுக்குள்ளே வந்து நம் உடலோடு கூட என்ன செய்கிறாருங்க, அவர் கலந்து நாமாக அவர் மாறி, சொல்லுங்க பார்க்கலாம், நாமாக அவர் மாறி அவரை போல நம்மை மாற்ற அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க திருவிருந்து. புரியுதுங்களா? திருவிருந்து என்பது ஏன் அவர் அப்ப வடிவிலே உணவு வடிவிலே வந்தார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அப்ப வடிவிலே அவர் நம்முடைய உடலுக்குள்ளே வந்து நம்முடைய உடலோடு கூட கலந்து நாமாக அவர் மாறி அவரை போல நம்மை மாற்ற வேண்டும் என்பதற்காக. எத்தனை முறை இந்த திருவிருந்துல நீங்க பங்கு பெற்றிருக்கிறீங்க? அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அவர் நம்மை போல மாறி அவரை போல நம்மை மாற்ற வேண்டும் விரும்பினாரே, அவரை போல மாறி இருக்கிறீர்களா? சொல்லுங்களேன். அப்புறம் எதுக்குங்க இந்த திருவிருந்து? சடங்காச்சாரமா? அவரை போல மாற வேண்டும் என்பதற்காகத்தானே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக என்னுடைய சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. அவர் என்னுடைய பாவத்தை மன்னிவித்தார். அவர் என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டது மாத்திரமல்ல, என் பாவத்தையும் மறந்து விட்டார். அவர் என்னை புதிய மனிதனாக உருவாக்கியிருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும். பிரியமானவர்களே, திருவிருந்தில் வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன தெரியுமா கேட்கணும்? முழங்கால் படியிடும் போது என்ன தெரியுமா கேட்கணும்? ஆண்டவரே, நான் யாரை காயப்படுத்தியிருக்கிறேன்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களாம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்க பார்த்தா நாங்கள் யாரையுமே காயப்படுத்தலையா? அப்படிதான் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த திருப்பந்திலே பங்கு பெறுகிற பொழுது நான் யாரை காயப்படுத்தியிருக்கிறேன், யார் மீது மனக்கசப்பு வைத்திருக்கிறேன், யாரிடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும், யாரை நான் மன்னிக்க வேண்டும் என்கிற கேள்விகள் எல்லாம் இந்த திருப்பந்தியிலே பங்கு பெறுகிற பொழுது நாம் எழுப்ப வேண்டிய கேள்விகள். ஏனென்று சொன்னால், திருவிருந்து மேஜை என்பது அது பகைமைக்கான இடமல்ல, அது ஒப்புரவாக்குதலின் மையம். சொல்லுங்க பார்க்கலாம். திருவிருந்து என்பது பகைமைக்கான இடமல்ல, மேஜை அல்ல, பகையை உண்டாக்குகிற இடமல்ல. பிரியமானவரே, அது ஒப்புரவாகுதலின் மையம். ஆகவே இன்றைக்கு இந்த காலவெளியில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை உணர்ந்து இந்த திருப்பந்தியிலே பங்கு பெற தேவன் இந்த காலவெளியில் உங்களை அழைக்கிறார். நான் ஏற்கனவே சொல்றேன், திருச்சபை மக்களே, உங்கள் அன்பா நான் கேட்கிறேன், உங்களை வழிநடத்துகிற மேய்ப்பரா கேட்கிறேன். நமக்குள்ளே இருக்கிற பகைமையெல்லாம் மறந்து இந்த திருவிருந்து என்பது என்னதுங்க, அது பகைமைக்கான இடமல்ல, அது ஒப்புரவாகுதலின் மையம் என்பதை உணர்ந்து ஒருவேளை இன்றைக்கு என்ன செய்யணும், ஒப்புரவாக்கும்படியாக. இன்னைக்கு பிள்ளைகள் அழகாக சொன்னாங்க, உன் காணிக்கையை வைத்து விட்டு உன் சகோதரத்தில் ஒப்புரவாகி அதன் பின்பு என்ன செய்யுங்க, வா. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அழைப்பை இந்த திருவிருந்தின் வழியாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதில் தான் ஈகாரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? திருவிருந்திற்கு என்ன சொல்கிறோம்? அந்த வார்த்தை அப்படின்னா அந்த காரிஸ் அப்படின்ற வார்த்தை, அது ஒரு லத்தீன் வேர்டு. அது அந்த லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது தான் என்னதுங்க, யூகாரிஸ்ட் என்ற வார்த்தை. அந்த காரிஸ் என்கிற லத்தீன் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கருணை அப்படின்னு அர்த்தங்க. என்ன அர்த்தங்க? கருணை. யூகாரிஸ்ட் அப்படிங்கும்போது நல்ல கருணை, தூய விருந்து. அன்புக்குரியவர்களே, அந்த கருணை அவரில் வெளிப்பட்டது போல திருவிருந்திலே பங்கு பெறுகிற நம்மிலும் அந்த கருணை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவேளையில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த காலவேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் திருவிருந்திலே நட்போடு கூட பங்கு பெறுவோம். ரெண்டாவது, நன்றியோடு கூட பெற்றுக்கொள்ளுவோம். மூன்றாவது, நம்பிக்கையோடு கூட திரும்பி சொல்லுவோம். மறுபடியும் சொல்லுவோமா? நட்போடு பங்கு பெறுவோம், நன்றியோடு பெற்றுக்கொள்ளுவோம், நம்பிக்கையோடு கூட திரும்பி சொல்லுவோம். காதுள்ளவன் கேட்க கடவன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த திருவிருந்தினுடைய மேன்மை மகத்துவத்தை இன்றைக்கு ஆண்டவரே கற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்தேன். இது பகைமைக்கான இடமல்ல, இது ஒப்புரவின் மையம் என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகளை
ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை உருவாக்கும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். செய்தியை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நெசியா விசுவாச பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவையும் விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களால் பிதாவால் ஜெனிக்கப்பட்டவர், தேவத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேகங்களில் மேகமானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தந்தையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமத்திலே இறங்கி பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டார், அடக்கப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்திலே ஏறி பிதாவின் வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோடையும் மனிதரையும் நியாயத்திற்கு மகிமையை கொண்டு வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரனிடம் புறப்படுகிறவருமாய் பிதாவின் குமாரனிடம் கொடுக்கிறது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசி மூலமாக விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த அப்போஸ்தலர் திருச்சபையுடன் விசுவாசிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனுக்காக காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வும். திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்பு. பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி செபிப்போமாக. அகிலலோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்விற்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டிற்காகவும் கர்த்தரை நோக்கி செபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லாம் பணிவிடைக்காரரும் விசேஷமாக ரைட் ரெவரண்ட் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி செபிப்போமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி செபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி செபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி செபிப்போமாக. அந்தகாரத்தின் இன்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ண யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி செபிப்போமாக. இதோ சகோதரர்கள், ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எவ்வளவு இன்பமாயினது. அந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லாரும் பங்கு பெறுவதையால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்தில் நம்முடைய சமாதானத்தை நாம் ஒருவரோடு கூட ஒருவர் நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக.
கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பிரசன்ன சபத்தை ஏறெடுப்போம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீரும் எங்கள் மத்தியில் பிரசனமாகி அப்பத்தை பெற்று எங்கள் வழியை விடுதலும் நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாய். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரத்தை கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையாக இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர்வானங்களையும் பூமியையும் அவையில் எல்லாவற்றையும் சித்தீர். மனிதனை செயலாக உண்டாக்கினீர். அவர் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதல் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்துள்ளீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் பொந்துமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்னென்னைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி அவர் தமது பசுத்த சுவிசேஷத்தை கட்டளையிட்டு அள்ளினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கக்கூடிய ரத்தம், இதை பானப்படுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவிழா பற்றினார். ஆமென். கர்த்தாவே, மரணத்தை நினைவு கூறுகிறோம், ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வரவளமும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே,
நாங்கள் பிற்கிற அப்பம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாகவும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீ தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கடமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமரிக்கிறீர்கள் பிதாவே, அன்புக்குரியவர்களே, திருவிருந்திலே நாம் எப்படி பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நட்போடு நன்றியோடு கூட நம்பிக்கையோடு கூட நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக நம்மை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து இந்த திருப்பந்திலே பங்கு பெறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக தாழ்மையின் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாம் பிற்கிற அப்பம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு காரியம், அப்பத்தை நீங்கள் பெறுகின்ற பொழுது எப்படி பெறணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியல. ஆகவே நீங்கள் அப்பத்தை நீங்கள் பெறுகின்ற பொழுது உங்களுடைய கைகளை இப்படி உயர்வாக வைத்து விட்டு இந்த கட்டவிரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டவிரல் இந்த அப்பத்தில் அப்படியே என்ன செய்யணும், அப்படியே மடக்கி அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் இது சில பேர் எடுத்து அப்படியே இப்படிலாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. தயவுசெய்து அப்படி பயன்படுத்த வேண்டாம். வருகிற நாட்களில் அதை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். ஆகவே நீங்கள் திருப்பந்திலே பங்கு பெறுகிற பொழுது பயபக்தியோடு கூட நீங்கள் பங்கு பெறும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யாரையும் குறை சொல்லலை, நாம் கற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்துவனுடைய சரீரம் இரத்தமுமாகிய சாக்கிரமந்தத்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவளை நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, இதுவே நாங்கள் செய்த ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தம் பகுத்தறிந்ததாக எங்கள் மனம் புதிதாக நாளை மறுபடியும் முடியும். கடைசியில் நமது பரிசுத்த அனைவரோடும் நித்தியராஜத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் கீழ்ப்படிந்த எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடு பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை குடும்பங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் அப்பா. இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், பணிகள் எல்லாவற்றிலும் உம்முடைய நன்மை நிறைவாக இருப்பதாக. சகல தீமைகளுக்கும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வயதான பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல சரீர சுகத்தை பலனை தாரும். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு உம்முடைய கண்கள் காணும்படியாக உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரை செவிகளை திறந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் திருமண வரங்களை தாருங்கப்பா. குழந்தை பேச்சுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை செல்வங்களை தாருங்க. ஆண்டவரே, பிரசவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் நல்ல சுகப்பிரசவத்தை நீங்கள் தரும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தாருங்க. கடன் சுமைகளினாலே சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நன்மையான ஈவுகளை தந்து அந்த கடன் சுமைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தாருங்க. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி வாக்கடல தகப்பன் உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் இருக்கிற நிர்வாக குழு உறுப்பினர்களுக்காக,
பெண்கள் சங்கத்திற்காக, ஆண்கள் சங்கத்திற்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, ஞாயிறு பள்ளிகளுக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு ஊழிய குழுக்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிராம திருச்சபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு ஊழியங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நட்போடு கூட, நன்றியோடு கூட, நம்பிக்கையோடு கூட இந்த திருவிருந்திலே பங்கு பெற்று நாங்கள் கடந்து சொல்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்கள் எங்களோடு கூட பேசின வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்வை கட்டி அமைக்க கர்த்தர் உதவி செய்யும். உமது ஊழியக்காரன் உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நிறைவான நன்மைகளும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதாகாலமும் தங்கி நிலைத்திருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சகம் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டு செய்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய் ஆவியானுடைய மெய் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக பாமல 212 பகலோன் கதிர் பொழுமே என்கிற பாடலை நிறைவு பாடலாக யாவரும் வேணும் என்று பாடுவோம். பகலோன் கதிர் பொழுமே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் மெய்யாவிற்கும் நீடொளி காலமத்திற்கும் பற்பல ஜாதி நேசத்தா அற்புத போற்றுவாம் பாடரும் இன்ப ஓசையா ஆராதிப்பார் சந்தோஷமா நல்மீட்பராஜ்யம் எங்குமே சீரிஸ்த பாக்கியம் தங்குமே தோன்புத்தோராரி தேருவா தேகத்தோர்மாந்து போரிப்பா பூலோகமாந்த யாவரும் வானோரின் சேனை தீரலோ சாஸ்தாங்கம் செய்து போற்றுவா நீர் வாழ்கிறாயரே என்பா. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள். கர்த்ததாமை உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. நட்போடு நன்றியோடு நம்பிக்கையோடு கூட கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை செய்வாராக. God bless you.